வேணுமோ மார்க் பண்ணிட்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துட்டு, கட் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் தள்ளி தான் நம்ம கட் பண்ணணும். ஏன்னா, இப்ப நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது பயாஸ் வச்சு தான் ஃபினிஷ் பண்ணணும். அப்பதான் ஃபினிஷிங் ஓரளவுக்கு நம்மளுக்கு நீட்டா இருக்குன்றனால. ஸோ, நான் இந்த கர்வ் போட்டிருக்கேன். உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்க போட்டுக்கலாம். ஆக்சுவலி இது வந்து பார்க்க இப்படி இருக்கு. பட் ஃபினிஷிங் ஃபைனல் லுக் வந்து பார்க்கும்போது, வி தான் ஸ்லைட்டா கர்வியா வந்திருக்கும். பயாஸ் வந்து இந்த பீஸோட லைனிங் மெட்டீரியல்ல எடுத்திருக்கேன். அதாவது இந்த மெட்டீரியலுக்கு கொஞ்சமாவது மேட்ச் ஆகுற மாதிரி தான் எடுத்திருக்கணும். என்னோடது ஆல்ரெடி மிச்சம் இருந்ததுனால அது எடுத்திருக்கேன். இல்ல உங்ககிட்ட மெயின் ஃபேப்ரிக்கே மிச்சம் இருந்துச்சுன்னா கூட தாராளமா நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ வந்து கட் பண்ணும்போது 1/2 இன்ச் விட்டு தான் கட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ தயவு செஞ்சு அத வந்து மறந்துறாதீங்க. இதுக்கப்புறமா டீப் நெக் வைக்க போறதுனால, இப்போ கண்டிப்பா நம்ம நாட் வைக்கணும். ஸோ அதனால காப்பர் சரி தான் இந்த சாரீல வந்திருக்குன்றதுனால நான் காப்பர்ல இருக்க ஒரு ரோப் எடுத்து வச்சுக்கிறேன். டாசலுக்காக ப்ளவுஸ் மெட்டீரியல்ல இருக்க பார்டரையே நான் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். ஸோ இந்த பார்டர் வந்து யூசுவலி வேஸ்ட்டா தான் ஆகும். வேணும்னா அத வச்சு ஏதாவது டிசைன் பண்ணலாம். பட் அது என்னமோ ரொம்ப எப்படி சொல்றது? பழங்காலத்து டிசைன் மாதிரி எனக்கு ஃபீல் ஆவறதுனால நான் அத யூஸ் பண்றதில்ல. அதனால அது வேஸ்ட் பண்ணாம இந்த தடவ டாசல் பண்ண போறேன். அத வச்சு தான். ப்ளவுஸ் மெட்டீரியல் பாதியும், இதையும் சேர்த்து தான் நான் டாசல் பண்ண போறேன்.